வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் பட்டாணி குருமா. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பிரிஞ்சி இலை, சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுறோம். அது நல்லா இந்த மாதிரி குக்கானதும் 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணது அதை சேர்த்துட்டு ஒரு 30% குக்கானதும் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது குக்காகட்டும். இந்த மாதிரி வந்ததும் தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து கிளறி விடுறோம். சுவையான காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடி. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.